தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சோட கம்ப்ளீட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் பண்ண போறோம். நம்ம கூட வந்து ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் கௌதம் இருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, சரி. மெஸ்ஸி என்ன ஒரு மெஜிஷியன், என்ன ஒரு மேட்ச், சான்ஸே இல்ல. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். ஏன்னா விளையாண்டது மொத்தம் 7 மேட்ச், 7ல் 5 மேன் ஆஃப் தி மேட்ச். அதுவும் ரேட்டிங்ல டாப், கோல்ல அதிகம், அசிஸ்டின்னு ஒண்ணுதான் இருக்கு. பிகெஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட்ல அவர் தான் ஃபர்ஸ்ட், சான்சஸ் கிரியேட்டட்ல அவர் தான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி எல்லா ஸ்டாட்ஸ்லயும் வந்துட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஏஜ் 39. யாராவது நம்ப முடியுமா? இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஹிஸ்டரியிலே இருக்க முடியுமா? அது இப்ப என்னன்னா, நான் அர்ஜென்டினா நல்லா பண்ணாங்கன்னு விட நல்லா கடைசியில நிறைய டாக்டிக்ஸ்லாம் பண்ணாங்க. இங்கிலாண்டோட மிஸ்டேக்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் அர்ஜென்டினா நல்லா பண்ணவே முடிஞ்சு. நம்ம ஃபுல்லா இப்ப பாத்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் ஃபர்ஸ்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமா ஆடுறாங்க ரெண்டு டீமும். ஒன்னும் ஃபுல்லா ஃபவுல் மேல ஃபவுலா இதாவது ஒன்னும் ஒரே ஒரு ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டே கிடையாது. என்ஜோ ஃபெர்னாண்டஸ் அடிச்ச ஒரு ஷாட் மட்டும்தான் லாங் ரேஞ்ச்ல மேல போகுது. 30 இப்படி ஆகுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்ல பேசுறதுக்கு, சும்மா அப்படியே விளையாடுறாங்க. இதாவது செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா, மார்கன் ராஜர்ஸ் அதை கொண்டு வந்ததே காரணமே என்னன்னா, அவர் கிராஸ் போடுவார் தான். அதாவது வந்து கிராஸ் இப்ப லெஃப்ட் ஃபுட்டர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் வந்து இன்சைடா வரும், டுவர்ட்ஸ் பெனால்டி மார்க் வரும், இப்படி வரும். இதுவே வந்து ரைட் ஃபுட்டரா இருந்தா கிராஸ் வந்து இப்படி வரும். ஓகேவா? சோ அதுக்காக தான் கொண்டு வந்தது. சோ என்ன, அது கரெக்டா கிராஸ் போடுறாரு. இவரு கார்டனோட ரன்னை வந்து மொலினா ட்ராக்கே பண்ணல. கரெக்டா அவர் இது பிளைண்ட் சைடுல இருக்காரு. கரெக்டா ஒரு நல்ல, ஏன்னா அவர் கார்டன் வந்து பின்னாடி இருந்தாரு. கார்டன் பின்னாடி இருந்தாரு. கரெக்டா அவர் முன்னாடி பால் வரும்போது கரெக்டா முன்னாடி போயிட்டாரு. மொலினாக்கு எங்க இருந்து வராருன்னு தெரியல. அது வந்து ஈஸி கோல். ஏன்னா இங்கிலாந்து அடிச்சது மொத்தமா 2 ஷாட் தான் அடிச்சாங்க. ஒன்னு வந்து கோல், இன்னொன்னு லாங் ரேஞ்சில ட்ரை பண்ணாரு. யாரு, டிக்லான் ரைஸோ சம்திங், ஆண்டர்சன் யாரோ ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கீழே போயிடுச்சு. அது ஒன்னும் பெரிய ஒரு ஃப்ரீ கிக்ல ஒரு கிராஸ், இவரு ஷாட் அது ஒண்ணு அடிச்சாரு. ஆமா, அதுவுமே ஒண்ணு ட்ரை பண்ணாங்க. அதாவது அவுட் சைட் த பாக்ஸ். நம்ம ஷாட்ஸ் ஆன் டார்கெட்னு பார்த்தோம்னா 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் தான் இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து இங்கிலாந்து அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அர்ஜென்டினா தான் மேட்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அர்ஜென்டினா நல்லா ஆட்டாங்க. அது வந்து நம்ம ஒத்துட்டு தான் ஆடினாங்க. நல்லா தான் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லைட்டா ஹைடா பொசிஷன்ல இருந்தாங்க. ஒண்ணு என்னன்னா, டிலே பண்ணி கடைசியில ஃபுல் எனர்ஜி சேவ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவோட போறாங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆன வரைக்குமே வந்து இங்கிலாந்து வந்து ஓரளவு அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் பெனிட்ரேட் பண்ண முடியல. அர்ஜென்டினா டிஃபென்ஸ் வந்து பெனிட்ரேட் பண்ண முடியல. ஒரே ஒரு ஷாட், அதுவும் அந்த கரெக்டா ஹாஃப் டைம் முடிச்சுட்டு 55 நிமிஷத்துல கோல் மட்டும் தான் போட்டாங்க. அப்படியே டோட்டலா கோல் போட்டது அப்புறம் டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர்றாரு. குவான்சா உள்ள வர்றாரு, 5 at the back வர்றாங்க. அப்படியே டோட்டலா ஃபுல் அந்த ஒரு கோல் போட்டுட்டு கம்ப்ளீட் டிஃபென்ஸ் மாறிட்டாங்க இங்கிலாந்து. ஒரு அட்டாக்குமே பண்ணல. பஞ்சே பொசிஷனிங் இல்ல அதுக்கப்புறம் சுத்தமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும்போது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 45% பொசிஷன் வச்ச மாதிரி 42-45% வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அது 30க்கு போயிருச்சு. 66% அர்ஜென்டினா பொசிஷனிங், வெறும் 34% தான் இங்கிலாந்து பொசிஷனிங் டோட்டல் மேட்ச்ல. செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஆகுது. ஆனா கோல் போட்டு 55 to 90 மினிட் பாத்தீங்கன்னா 85-15 தான் இருக்கு. புரியுதா? எந்த அளவுக்கு இவங்களாவே சரண்டர் போயிட்டாங்க. பிரேசில், நார்வேல அவங்க என்ன யோசிச்சுட்டாங்கன்னா, இங்கிலாந்து வந்துட்டு என்ன யோசிச்சாங்கன்னா, சரி அர்ஜென்டினா வந்துட்டு ஏரியல் டியூல்லாம் அவ்வளவு பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம ஈஸியா புடிச்சிடலாம், பிளாக் பண்ணிடலாம், எல்லாம் 6 பேர் பாக்ஸ் நின்ட்டோம்னா ரொம்ப கஷ்டம் அர்ஜென்டினாக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அர்ஜென்டினா உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க 70 நிமிஷம் வரைக்கும். அவங்களால வர முடியல. லாங் ஷாட் 2-3 அடிச்சு பார்த்தாங்க, பண்ண முடியல. உடனே மெஸ்ஸி விங்குக்கு போய் கிராஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல் கிராஸ் தான். அதுக்கப்புறம் போடுறாரு ஏகப்பட்ட. மெக்கலிஸ்டர் வந்து 2-3 டைம் போஸ்ட்ல அடிச்சது. மெக்கலிஸ்டர் அடிச்ச ஹெட்டிங் போஸ்ட், அதுவும் பிக்ஃபோர்டு நிறைய சேவ் பண்ணாரு. பிக்ஃபோர்டு ஏகப்பட்ட சேவ் பண்ணாரு. 2 டைம் மெக்கலிஸ்டர் அடிச்சது போஸ்ட்ல பட்டுச்சு. எல்லாமே வந்து அதிக சான்சஸ். ஏன்னா இப்ப அர்ஜென்டினா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மொத்தமாவே எப்படி இங்கிலாந்து வச்சிருந்தாங்களோ ஷாட்ஸ், அதே மாதிரிதான் ஒரு 4 ஷாட்டோ 5 ஷாட்டோ அடிச்சிருந்தாங்க. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பாக்குறோம் டோட்டல் ஷாட்ல 15 அர்ஜென்டினா. இவங்க 5லயே நிக்கிறாங்க. எந்த ஒரு ஆமா கோல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க 15 நிக்குது. எத்தனை ஷாட்ஸ் ஆன் டார்கெட்? 5 அர்ஜென்டினாக்கு. அது பிக்ஃபோர்டு ஏகப்பட்ட சேவ் பண்ணிட்டாரு. என்ன மிஸ்டேக் பண்றாங்க தெரியுமா? மெயின் மிஸ்டேக் என்னன்னா, ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க. 2 கோல் அடிச்சாங்க கூட டிஃபென்ஸ் அட்டாக் எடுத்துட்டு டிஃபென்ஸ் கொள்ளலாம். ஒரு அப்ப சப்போஸ் அர்ஜென்டினா திருப்பிட்டானா, நீங்க டிஃபென்ஸ் வச்சுட்டு திருப்பி அட்டாக் பண்ண முடியாது. கொண்டு வந்து ஆள பாருங்க, எஸ்ரி கோன்சா,
அதுக்கப்புறம் டான் பர்ன் ஆண்டனி கார்டன் தூக்கிட்டாங்க. ஆண்டனி கார்டன் தூக்கிட்டாங்க, டிஃபெண்டரை கொண்டு வர்றாங்க டக்குன்னு. டான் பர்ன் வந்தாரு, அப்புறம் யாரு ஓரெய்லி வந்தாரு, ஒரு மிட்ஃபீல்ட் டெக்லன் ரைஸ் தூக்கிட்டாங்க. டெக்லன் ரைஸ் தூக்கிட்டாங்க, எதுக்கு தூக்குறாங்கன்னு தெரியல டெக்லன் ரைஸ். அப்புறம் என்னன்னா 5-4-1 ஆடுறாங்களா. அப்ப என்னன்னா எதுக்கு தெரியுமா, இப்ப வந்து தாமஸ் துக்கல ஏன் வந்து இங்கிலாந்து பழைய கேரட் சவுத் கேட்ல இருந்து தாமஸ் துக்கலுக்கு மாறினாங்களா, ரீசனா கேரட் சவுத் கேட் நல்ல ப்ரொஃபைல் வச்சிருந்தாரு, 2 குவார்டர் ஃபைனல் 2 ஃபைனல் வச்சிருந்தாரு. அப்ப என்னன்னா அவரு டிஃபென்சிவ் மைண்டட் கோச், கொஞ்சம் அட்டாக்கிங் மைண்டட் கோச் வந்து கொண்டு வரணும். செல்சில வந்து இவர் வந்து 2022ல சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு கொடுத்தாரு சிட்டி ஃபைனல் மேல. அந்த ஒரு ப்ரொஃபைல் வச்சுதான் இவங்களே கொண்டு வந்தாங்க. திருப்பி அதை விட மோசமா கொண்டு போய் டிஃபென்ஸ் இறக்கிட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னா அர்ஜென்டினால லாங் ரேஞ்ச் ஷாட், இப்ப நான் ஒரு இது போட்டோ காமிக்கிற பாருங்க, லாங் ரேஞ்ச் ஷாட் எடுக்கக்கூடிய ஒரே ஆள்லாம் அது என்சோ பெர்னாண்டஸ் தான். இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும், தெரியுதா? லாங் ரேஞ்ச் மட்டும் தான் இது பண்றாரு. சோ அப்ப என்னன்னா கார்னர் டைம் அது என்ன பண்ணும்னா, யார் லாங் ரேஞ்ச் அடிக்கிறாங்கறத அவர் மார்க் பண்ணி நீங்க தீரணும். எல்லாருமே ஆக்சுவலா என்னன்னா அந்த என்சோ பெர்னாண்டஸ் அடிச்சார்ல கோலு, அதை மார்க் பண்ண ஆண்டர்சன் வந்தாரு. இப்ப என்ன போச்சுன்னா மெஸ்ஸி வரும்போது என்னாச்சுன்னா, மெஸ்ஸி வந்து பால் எடுத்துட்டாரு, கார்னருக்கு அடிச்சுட்டு பால் கரெக்டா அவருக்கு வருது, முன்னாடி வராரு. ஜேம்ஸ் வந்து கரெக்டா மெஸ்ஸியை மார்க் பண்ண வராரு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போகும்போது என்னன்னா, ஆண்டர்சன் என்சோ பெர்னாண்டஸ் கிட்ட ஓடிட்டு இருந்தவரு அவர் நேரா ஜேம்ஸ் கிட்ட வந்துட்டாரு. ஜேம்ஸ்க்கு வந்து மெஸ்ஸி தான் ஷாட் அடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு வந்தோடனே என்சோ பெர்னாண்டஸ் ஃப்ரீ ஆயிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, மெஸ்ஸி நைஸா அந்த ஆளை வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ள இழுத்துட்டு நேரா என்ஜோக்கு பாஸ் போட்டாரு. என்ஜோக்கு ஃப்ரீ கோல். முன்னாடி வந்து பெலிகன் ஓடி வராரு, ஆனா அதுவுமே அவருக்கு இடம் அந்த டைம் பத்தல பிளாக் பண்றதுக்கு, அடிச்சாரு நேரா கோல், ஈஸி கோல் போயிடுச்சு அவருக்கு. இது வந்து மெஸ்ஸியோட சரியான கேம் பிளே. ஆக்சுவலா பாக்குறதுக்கு சிம்பிளா தெரியும், ஆனா மெஸ்ஸி வந்து அட்ராக்ட் பண்ணி என்ஜோக்கு ஃப்ரீ பண்ணி தான் அவர் வந்து பாலே கிட்ட எடுத்துட்டு போனாரு. மெஸ்ஸியோட சரியான மைண்ட், இதெல்லாம் வந்து நம்ம சான்ஸே இல்லை. ஆமா, இதே மாதிரி என்னன்னா போன வருஷம் 2020 குவார்டர் ஃபைனல்ல ஷுமேனி இப்படிதான் ஃபர்ஸ்ட் கோல் போடுவாரு. சோ லாங் ரேஞ்சுக்கு கொஞ்சம் த்ரெட்டா இருக்காங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறம் என்னன்னா கண்டிப்பா என்சோ பெர்னாண்டஸ் நீங்க மார்க் பண்ணி ஆகணும். கெய்னியோ பெல்லிங்கியோ வச்சு ஃபர்ஸ்டே கார்னர்ல நீங்க வந்து என்னன்னா இனிஷியல் கார்னருக்கு அப்புறம் 2 பேர் மேல ஏறணும். அப்படி ஏறாம திருப்பி கீழே நின்று இருக்காங்க. பொசிஷன் சரண்டர், பிரேசில் எப்படி நார்வே மேல பொசிஷன் சரண்டர் பண்ணாங்க, அதே என்ன ஒரு விஷயம்னா பொசிஷன் அதிகம் வைக்க மெஸ்ஸிக்கு அதிக பால் கிடைச்சிட்டே இருக்கு. இப்ப அதிக அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து இங்கிலாந்து பண்ண பெரிய தப்பு. அதுவும் இல்லாம நீங்க டிஃபென்ஸ் பண்ணலாம், எப்ப பண்ணலாம், கடைசி 10 நிமிஷம், கடைசி 1/4 மணி நேரம் அப்படி டிஃபென்ஸ் பண்ணலாம். நீங்க அடிச்ச கோல்ல இருந்து 40 நிமிஷம் எப்படி வந்து இல்ல 40 நிமிஷம் எப்படி டிஃபென்ஸ் பண்ண முடியும்? எந்த டீம்னால பண்ண முடியும்? ஏன்னா மெக்சிகோவா கோல் அடிக்காம இருக்கு, இல்ல அர்ஜென்டினா கூட ஆடுறீங்க. சிம்பிளா வந்து தப்பான டாக்டிக்ஸ். டுச்சல் வந்து இப்படி ஒரு டாக்டிக்ஸ் எடுப்பாருன்னு யாருமே, ஏன்னா இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச் எல்லாம் மெக்சிகோ கூட பண்ணீங்க, சரி ஓகே, அதுல ஒரு ஆள் இல்ல, அதனால வேற வழி. ரெட் கார்டு ஒரு ஆள் இல்ல, ரெட் கார்டு ஆகி போச்சு, அதனால பண்ணீங்க, ஓகே. அது ஒரு இப்ப அர்ஜென்டினா கூட ரெட் கார்டு ஆயிருந்ததுன்னா வேற வழி இல்ல, நீங்க பண்ணலாம். பட் 11 பேர் நீங்க விளையாடுறீங்க, உங்களால அட்டாக் பண்ணி பிரஸ் பண்ணி பால வாங்க முடியல. அதுவும் இல்லாம அர்ஜென்டினா வந்து இது வரைக்கும் விளையாண்ட நாக் அவுட் மேட்சஸ்ல இந்த மேட்ச் ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிமியோனியை போட்டது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா போயிடுச்சு. ஏன் சிமியோனி போட்டது பெரிய பிளஸ் பாயிண்டா போயிடுச்சுன்னா, செம்ம ரூத்லெஸ்ஸா இருக்காரு. பால வாங்கியே தீர்வேன், பவுல் ஆனாலும் பரவாயில்ல, பால வாங்கியே தீர்வேன்னு ஒத்த கால நின்னு செம்ம பிரஷிங் பண்றாரு. கண்டிப்பா பயப்படுத்துறாரு. சிமியோனே மட்டும் கிடையாது, அர்ஜென்டினாவே ஸ்குவீஸ் பண்ணிருச்சு. இங்கிலாந்து பிளேயர்ஸே ஸ்குவீஸ் பண்ணி அவங்க வெளியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இது மேல. இப்ப இங்கிலாண்டும் வந்து பிரஸ் பண்ணாங்க, ஆனா அர்ஜென்டினா அந்த ஸ்குவீஸா ரொம்ப காமா, ஆமா, அந்த பிரஸ் வந்து ஈஸியா உடைச்சு அந்த எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் க்ளோஸா இருந்து ஈஸியா அந்த பிரஸ் வந்து உடைச்சு வீசிட்டாங்க. எப்படி ஸ்பெயின் ஆனாங்க பிரான்ஸ், அந்த மாதிரி அர்ஜென்டினா வந்து நல்லா அந்த டிகாடாக்கா அந்த அளவுக்கு ஸ்பெயின் அளவுக்கு போடணும், டிகாடாக்கா ஓரளவு வந்துச்சு, ஓரளவு இருந்து, ஆமா ஓரளவுக்கு வந்துச்சு. சோ அதை வந்து ஈஸியா பிரஸ் வந்து உடைச்சு கடைசியில் டிஃபென்ஸ்க்கே போக வச்சிட்டாங்க அர்ஜென்டினா. அதுதான் வந்து அர்ஜென்டினாக்கு ஒரு பெரிய, ஆனா நார்மலா அர்ஜென்டினா இந்த வேர்ல்டு கப்ல கடைசி 15 நிமிஷம் அடிச்ச கோல் வந்து அதிகம். 15 நிமிஷத்துக்கு 2 கோலு 3 கோலு. இப்ப அத வந்து இவங்க யோசிக்காம இங்கிலாந்து சரி நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம், எல்லாம் உயரமா இருக்கா நம்ம டீம்ல, டான் பர்ன், ஸ்டோன்ஸ் எல்லாம் உயரமா, குயி எல்லாம் உயரமான ஆளா வச்சிருக்கோம், ஈஸியா தடுத்துடலாம்னு நினைச்சிட்டாரு. தப்பான கணக்கு போட்டு தப்பான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து கண்டிப்பா மேட்ச் தோத்ததுக்கு வந்து டூச்சல் தான் காரணம், அது வேற யாருமே காரணம். அப்புறம் பிளேயர்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்.
அதாவது வந்து என்னன்னா நம்ம இது பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்னொரு கோலை போட்டா நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு ஒரு லாங் பாலோ ஒருத்தராச்சும் முன்னாடி இருந்திருக்கணும். அவங்களும் அந்த பிச்சு ஒண்ணுமே பண்ணல. நம்ம ஒரு ராஷ்போர்ட கொண்டு வரதா இருந்தது. என்ன பண்ணிட்டாரு, கோல் போட்டாங்கன்னு உடனே வந்து டிஃபென்ஸ் கொண்டு வர ராஷ்போர்ட் வரதா இருந்தது அந்த டைம்ல. கார்டனுக்கு பதிலா ராஷ்போர்ட் வரதா இருந்தது. ஆக்சுவலா ராஷ்போர்ட வெயிட் பண்ண வச்சுட்டு டான் பர்னு, குவான்சா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாரு டிஃபென்ஸ் பண்றதுக்கு. இப்ப என்ன ஆகி போச்சு, ஃபுல் டிஃபென்ஸுக்கு பிளான் போட்டாங்க. இப்ப ராஷ்போர்ட முதல்ல கொண்டு வந்திருக்கணும். கடைசி 96வது நிமிஷத்துல கொண்டு வந்து என்ன யூஸ்? ஒரு நிமிஷமா அவர் ஆடுவாரு ராஷ்போர்டு. 2வது கோல் போட்டதுக்கு அப்புறம் மதத்தனம் இதெல்லாம். பால் டச்சும் கிடைக்கல ஒண்ணு. ரெண்டாவது வந்து டோனி வந்து புதுசு இவர வாட்கின்ஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது. 95 மினிட்ஸ்ல வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லுமே மடத்தனமான சப்ஸ்டியூஷன் எல்லாமே பண்ணி ஹோல்டிங். அதாவது வந்து இங்கிலாந்து அடுத்த லெவல் கம்மிங் ஹோமுக்கு இருக்கு. என்னன்னா அடுத்த லெவல் ஃபைனல் போய் ஃபைனல் தோத்தாவாச்சு பரவாயில்ல, ஃபைனலாச்சும் போயிருக்கோம்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்கலாம். இப்ப செமிஃபைனல் தோத்து தேர்ட் ஃபோர்த் என்ன ஆகும்? 60 வருஷம் இன்னும் ஃபைனலே போக கிடையாது. செமிஃபைனல்லே தோத்துறாங்க. குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், அவ்வளவு. குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், அவ்வளவு. அதுக்கு மேல அவங்களாம் வர முடியல. ஆக்சுவலா அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். கொஞ்சம் பிரஸ் பண்ணி கொஞ்சம் அட்டாக் ஹை லைன்ல டிஃபென்ஸ் பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இந்த 5 எட்ட பேக்லாம் போயிருக்கவே கூடாது. ஆக்சுவலா அர்ஜென்டினாவை பிரஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பிரஸ் பண்ணி. இப்ப லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு டைம் மிஸ் பண்ணாரு பால, அதை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். யூஸ் பண்ணல இங்கிலாந்து. இல்ல அந்த மாதிரி அதே ஃபவுல் பண்ணி எல்லோ கார்டு வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கிளவரா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் இன்னொரு எல்லோ கார்டு வாங்கிட்டு ஓட்டமண்டி கொண்டு வராங்க. அவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆமா, டிஃபென்ஸ்ல வந்து கிறிஸ்டியன் ரொமேரோ ரொம்ப நல்லா பண்ணாரு. லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு அந்த எல்லோ கார்டு வாங்குற வரைக்குமே நல்லா தான் இருந்தாரு. அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணாரு, எல்லோ கார்டு. ஆமா, அவரை ரிஸ்க்னால ஓட்டமண்டியை மாத்திட்டாங்க. அதே மாதிரி அர்ஜென்டினா ஃபார்மேஷன் பார்த்தோம்னா 4-4-2 ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா 4-1 3-2 ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா? 4-1-3-2 ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 3-4-3 ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. லவுட்டாரா உள்ள கொண்டு வந்தாங்க. நிக்கோ கொன்சாலஸ் உள்ள வந்தாரு. சிமோனேக்கு பதிலா டீபால் வந்தது. ஆக்சுவலா நல்லாதான் போச்சு. டீபால் வந்து இந்த மாதிரி உள்ள வரணும். டீபால் இந்த மாதிரி ஃபுல் மேட்ச்ல அவர் ஆனா கிராஸ் சூப்பரா போட்டாரு. செம்ம கிராஸ். அது மிஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலா வந்து அர்ஜென்டினா இந்த மேட்ச்ல மினிமம் 4 கோலாவது போட்டிருக்க வேண்டியது. மிஸ் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலா அர்ஜென்டினா 4 கோலா இங்கிலாந்து லீட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மாறி இருக்கும். இங்கிலாந்து லீட் எடுத்தனால அவங்க 2 போதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இல்ல 2 போதும் இல்ல, அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. கோல் லக்கு தான் இல்ல. இப்ப நிறைய ஷாட்ஸ் பிக்ஃபோர்ட் 2-3 தடுத்தாரு. 2-3 போஸ்ட் ஆச்சு. ஒண்ணு வந்து மிஸ் ஆகி போச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. ஆனா அடிச்ச ஷாட் எல்லாமே குவாலிட்டியான ஷாட்டு. ரொம்ப கிணறுனாங்க இங்கிலாந்து டிஃபென்ஸ் பண்றக்கே. அவனால முடியல. ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம அவ்வளவுதான் கோல் வாங்கிடுவோம்னு பயந்துட்டு மெஸ்ஸி கையில பால் அதிகம் கொடுத்தாங்க. அதுதான் பிரச்சனை. மெஸ்ஸியை பிளாக் பண்ணாங்க. ஆனா மெஸ்ஸியும் சூப்பரா திங்க் பண்ணாரு. என்னன்னா நம்ம ஷாட்டு தானே அடிக்க விடல, நான் வந்து கோல் கிரியேட் பண்றேன்னு சொல்லி எல்லா விங்குல இருந்து பூரா கிராஸா போட்டு தள்ளிட்டாரு. இங்கிலாந்துனால ஒண்ணும் அதுவும் எல்லா கிராஸுமே வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவ்வளவு நெட்டையா உயரமா இருக்காங்க. இருந்தாலுமே மெக்கலிஸ்டர் அடிக்கிறாரு. மெக்கலிஸ்டர் வந்து 2 ஹெட்டிங் கோல் போயிருக்க வேண்டியது மிஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி இப்ப இவரு லவுட்டாரோ மார்டினஸ் ஹெட்டிங் பண்றாரு. எல்லாம் உயரம் கம்மியான எல்லாருமே ஹெட்டிங் பண்றாங்க. அந்த அளவுக்கு கிராஸஸ் என்ன தெரியுமா, அவங்க சேலஞ்சே இல்லாத மாதிரி பால் போடுறாரு. சேலஞ்சில இருந்தா ஜான் ஸ்டோன்ஸோ இல்ல டான் மோனோ ஜெயிப்பாங்க. லவுட்டாரோ மார்டினஸ் போட்ட கிராஸ் இருக்கு இல்லையா, ஸ்டோன்ஸ் குதிக்கிறாரு. கரெக்டா அவர் மண்டை மேல போய் கரெக்டா லவுட்டாரோ மார்டினஸ் தலையில நிக்குது கிராஸ். எவ்வளவு அக்யூரேட்டான கிராஸ் அதெல்லாம். செம்ம அக்யூரேட்டான கிராஸ். லவுட்டாரோ மார்டினஸ் அங்க நிக்கிற குதிச்சாலும் அந்த தலைக்கு மேல போடுங்கிற அளவுக்கு கரெக்டா மெஸ்ஸி வந்து கிராஸ் கொடுத்தாரு. அவ்வளவு அக்யூரேட்டா இருந்தது. மெஸ்ஸி வந்து இப்படி ஆனார்னா ஸ்பெயினே வந்து பயந்துதான் இருப்பாங்க. ஏன்னா மெஸ்ஸிக்கு, ஏன்னா மெஸ்ஸி வந்து இந்த 2022 ஆனதோட 2026 பயங்கரமா இருக்காரு. பிசிக்குமே அதோட பெட்டரா இருக்கு. ஏன்னா அவரோட வந்து பிசியோவும் அதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா மெஸ்ஸி 2022 இருந்ததோட 2026 பிசிக் அதோட பெட்டரா இருக்கு அப்படின்றாரு. 39 வயசுல ஒருத்தர் இப்படி ஆடுறாருன்னா அது சத்தியமா நம்பவே முடியல. எல்லாரும் வந்து 35 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் போவாங்க. ஆனா 39 வயசுலயே இவர் வந்து எம்பாப்பே, ஹாலாண்டு எல்லாரும் பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க. எம்பாப்பே, ஹாலாண்டு, ஓலிசி இவங்க கூட காம்படிட் பண்றதுன்னா அதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்ல ஒரு பிளேயர், 1000 இயர்ஸ்ல ஒரு பிளேயர், அந்த மாதிரிதான் வர முடியும். இந்த மாதிரி எல்லாம் பிளேயர் நம்ம பார்க்கவே முடியாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மெஸ்ஸி தான், அதுல டவுட்டே கிடையாது. மரடோனாவா இருக்கட்டும், பீலேவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் யாருமே கிடையாது. அப்ப என்னன்னா இப்ப 6 வேர்ல்டு கப் ஆடி இருக்காரு. அதுல 3 ஃபைனல், 1 சாம்பியன், 1 ரன்னர் அப். இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றோம்.
அது இப்ப போக கோல்டன் புட்டு கோல்டன் பால் வேர்ல்டு கப் வாங்கினா கோல்டன் புட்டு கோல்டன் பால் எல்லாத்தையும் அள்ளிடுவார் அப்படியே. எல்லாமே முடிஞ்சு. இது சூரியவன்சி இதுல ஐபிஎல்ல பண்ண மாதிரி எல்லாம் அவர் யங்கஸ்ட் இவர் ஓல்டஸ்ட். ஆமா. இப்ப சச்சின் வந்து கிரிக்கெட்டுக்கு எப்படி கிரிக்கெட்டுக்கு கடவுள் சச்சின்னா மெஸ்ஸி வந்து ஃபுட்பாலுக்கு கடவுள். அப்படிதான் வந்து ஆமா ஒரே கடவுள் தான். ஆக்சுவலா சச்சினாவது ஒரு வேர்ல்டு கப் தான் ஜெயிச்சாரு. இவர் 2வது வேர்ல்டு கப் ஃபைனல் நிக்கிறாரு. அதுவும் கடைசி 3வது வேர்ல்டு கப் 3வது ஃபைனல் நிக்கிறாரு. சச்சின் 2 வேர்ல்டு கப் ஃபைனல் போயிட்டாரு, 1 ஜெயிச்சிட்டாரு, அதுக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருவாரு நினைச்சாங்க. 39 வயசுல ஃபைனல்ஸ்ல நிக்கிறாரு இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டோர்னமெண்ட்லயே. அதெல்லாம் சீரியஸா நம்பவே முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஹிஸ்டரியிலேயே வர முடியாது. அது நம்ம கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டே ஆகணும். மெஸ்ஸி ஹேட்டர்ஸ் அவ்வளவுதான் அழுது தள்ளிடுவாங்க, வழியே கிடையாது. இப்ப ஃபைனல்ல தோத்தாலும் இல்ல எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். 2022 வேர்ல்டு கப்ப படுக்க போட்டு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான். பட் கண்டிப்பா ஏன்னா அர்ஜென்டினா கிட்ட அந்த ஆமா அந்த இல்ல அர்ஜென்டினா வந்து ரொம்ப ஸ்பிரிட்டடா இருக்காங்க. நான் வந்து இனிஷியலா என்ன நோட் பண்ணேன்னா நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க இங்கிலாந்து, அந்த ஃபயர் இல்ல அர்ஜென்டினா நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க ஃபயரா எல்லாருமே வந்து கத்தி கத்தி அந்த குரலை உயர்த்தி உயர்த்தி பாடுறாங்க. ஆனா இங்கிலாந்து கிட்ட அந்த ஃபயர் கிடையாது. இந்த வேர்ல்டு கப்லயே ஸ்பிரிட் கிடையாது, ஃபயர் கிடையாது, வெறி. இந்த வேர்ல்டு கப்லயே வெறித்தனமா ஆனதான் அர்ஜென்டினா தான். எந்த டீம் கிட்ட அந்த வெறியை நான் பார்க்கவே இல்லை. என்னதான் நீங்க லிமிட்டுக்கு புஷ் பண்ணுங்க, நான் வந்து இதை பண்ணியே அவன் அடுத்த ரவுண்ட மெஸ்ஸி கொண்டே போய் ஆகணும், மெஸ்ஸி இந்த உலக கப்பை ஜெயிச்சே ஆகணும். அப்படித்தான் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க. இதெல்லாம் வந்து எந்த டீம்லயும் நடக்காது. ஏன்னா ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாம இந்த மாதிரி யாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. டீம் என்னதான் நல்லா இருக்கட்டும், நல்ல பிளேயர்ஸ் போர்ச்சுகல்ல இல்லாத பிளேயரா அர்ஜென்டினால விளையாடுறாங்க. போர்ச்சுகல்ல ஆன் பேப்பர் பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா அர்ஜென்டினால அந்த அளவு நீங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. மெஸ்ஸி, என்சோ பெர்னாண்டஸ் இந்த மாதிரி எண்ணிடலாம், ஒரு 5 பேர் 4 பேர் எண்ணிடலாம். ஆனா போர்ச்சுகல்ல விளையாடுறவங்க பூரா எல்லாம் பெரிய பெரிய டீம்ல விளையாடுறாங்க. ஏன்? முக்கியமான காரணம் பிசிக்கலா எமோஷனலா கேப்டன் கூட கனெக்ட் இல்லாதது, பிசிக்கலாவும் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு டீம்னா எல்லாமே இருக்கணும். யூனிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அர்ஜென்டினா அவன் இந்த வேர்ல்டு கப்ல காட்டியிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். இது சொன்னா வேற ஏதாவது நம்ம பேச வேண்டியது இருக்கா? எல்லாமே கவர் பண்ணி வச்சா எல்லாம் அவுட் சைட் ஃபேக்ட்ஸ் தான் பெரும்பாலும் வந்து இது பண்ணுது. ஆனா அநியாயம் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எல்லாம் போக வேண்டியது. இல்ல இங்கிலாந்து வந்து பயந்துட்டாங்க. சொல்ல போனா மெஸ்ஸியோ அர்ஜென்டினாவை பார்த்து இவங்க கடைசி நேரத்துல நல்லா விளையாண்டுருவாங்க, அதெல்லாம் முதல்ல இருந்தே அந்த அளவு பயந்து கடைசியில வந்து எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஸ்பெயின் பிரான்ஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து ஒரு கோல் போட்டாங்க, இப்படி நிக்கவே இல்லையே, திருப்பி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த கேம் கொடுத்திருந்தா போதும். அதுதான் ரொம்ப தப்பா இருக்கு. மத்தபடி ஸ்பெயின் பாசிங் வந்து அக்யூரேட்டா இருந்தது, அது இல்லாம டிக்கா டாக்கா சூப்பரா ஆனாங்க. ஆனா பிரான்ஸ் கிட்ட அந்த லெவல் ஆஃப் ஃபுட்பால் வந்து கிடையாது. அன்னைக்குன்னு இல்ல, அந்த டோர்னமெண்ட்ல வந்து பெஸ்ட் டீம் அவங்கள யாரும் சேலஞ்சே பண்ண கிடையாது. மொராக்கோ சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோம், மொராக்கோ மொக்கத்தனமா ஆனாங்க. அந்த மேட்ச் கரெக்டா பர்டிகுலரா அந்த மேட்ச் வந்து சுத்தமா சரியில்லை. நெதர்லாந்து கூட அந்த மாதிரிலாம் அந்த வெறித்தனம் இல்ல. மொராக்கோட்ட ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. சேலஞ்சுனா ஸ்பெயின் கிட்ட ஆனதுதான் சேலஞ்ச் பிரான்ஸுக்கு. அது அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸ்பெயின் அடுத்த ரவுண்ட் போயிட்டாங்க. ஓகே, இப்ப அர்ஜென்டினா ஸ்பெயின் கண்டிப்பா நம்ம ப்ரிவியூ போட போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Until then, bye from Kapil Murugesh and Gautam.